நீங்கள் நல்லதை பின்பற்றினா உங்களுக்கு யார் தீமை செய்ய முடியும்? கேள்வி நல்லதாக இருக்குது, நியாயமாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம நன்மையை பின்பற்றினா யாருமே நமக்கு தீமை செய்ய முடியாது. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நல்லபடியாக வாழ்ந்தாலும் என்ன வருது? பாடு இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நீதியாக வாழ்வதற்கும் அநீதியாக நடக்கிற உலகத்தின் கோட்பாடுகளுக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தில் நம்ம சிக்கிக்கொள்ள முடியும். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி நின்னேன், அதுக்குன்னே என்னை ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லா அதிகாரிகள் எனக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் என் வேலையில். எதனால? தீமை செஞ்சு இல்லை, நன்மை செய்து என்ன பண்றேன்? பாடு அனுபவிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாடு இந்த உலகத்தில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இதை விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைங்க நீதியை தெரிந்தெடுக்கும் போது, கர்த்தர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை நீதியின் பாதையிலே நடத்துகிறாருன்றது நல்லதா இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை நீதியின் பாதையில் நடத்தும் போது அதுக்குன்னே உபத்திரவம் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நிறைய போராட்டங்களை எதுக்காக கூட நீங்க சந்திப்பீங்கன்னு சொன்னா, நீதியா வாழ்ந்ததுக்குன்னே சில போராட்டங்கள் இருக்குங்க. எல்லா சஃபரிங்குமே நம்ம பாவம் செஞ்சு வர்றதில்ல. நீதியா நடக்க தெரிந்தெடுத்தோம் பாருங்க, அதுக்கு ஒரு பரிசு உலகம் கொடுக்குது. என்னன்னா பாடு. வச்சுக்கோ, நீங்க உண்மையை பேசி பாருங்க, ப்ரொமோஷனை கட் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேங் பண்ணி மொட்டை கடிதம் போடுவாங்க, உங்களுக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் எழுப்புவாங்க, உங்கள் கேங்லேருந்து தூக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் ஒன்றை மறந்துங்களுங்க, இந்த பாடுகளை பார்த்து நான் பயப்படக்கூடாது. நீதியாக வாழ்ந்ததுனால நாம் படுகிற துன்பங்கள் என்பது வேதம் நமக்கு ஏற்கனவே போதித்த ஒரு காரியம். அல்லேலூயா.